நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தி ஹிந்து தமிழின் முக்கிய செய்திகள். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலைய இரட்டை குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள சிபிசிஐடி சிறப்பு புலனாய்வு குழுவினர் வெள்ளிக்கிழமை பெங்களூரு விரைந்தனர். முன்னதாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வியாழக்கிழமை கவுஹாத்தி எக்ஸ்பிரஸ் ரயிலில் நடந்த இரட்டை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் இளம் பெண் சுவாதி பலியானதும் மேலும் 14 பேர் காயமடைந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதனிடையே சென்னை தனியார் வணிக வளாகம் உள்ளிட்ட சில இடங்களில் வெள்ளிக்கிழமை காலை விடுக்கப்பட்ட வெடிகுண்டு மிரட்டல்கள் வெறும் புரளி என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரிபாதி தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்ற வதந்திகளை பரப்புவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், வணிக வளாகத்தில் வெடிகுண்டு இருப்பதாக மிரட்டல் விடுத்த நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் என்றும் அவர் தெரிவித்தார். அசாம் மாநிலத்தில் வெள்ளிக்கிழமை அதிகாலை பொடோ இயக்கத்தை சேர்ந்த தீவிரவாதிகள் நிகழ்த்திய இருவேறு தாக்குதல்களில் 4 பெண்கள் 2 குழந்தைகள் உட்பட 11 பேர் கொல்லப்பட்டதாக அசாம் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்தாக்குதலை தொடர்ந்து பொடோ தீவிரவாதிகளை தேடும் வேட்டையில் போலீசாரும் துணை ராணுவ படையினரும் கூட்டாக ஈடுபட்டுள்ளனர். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை ஏற்றுக்கொண்ட டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள தயாளு அம்மாள், ஆர் ராசா, கனிமொழி உள்ளிட்டோரை மே 26ஆம் தேதி ஆஜராவதற்கு சமன் அனுப்பியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் அமேதி தொகுதியில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தியை ஆதரித்து அவரது சகோதரி பிரியங்கா காந்தி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். தனது பிரச்சாரத்தில் பாஜக பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடியை கடுமையாக சாடி வரும் அவர், மோடி அதிகார வேட்கையுடன் வலம் வருவதாகவும், ஆனால் ராகுல் காந்தியோ மக்களுக்கு அதிகாரம் அளிக்கவே விரும்புவதாகவும் கூறினார். தமிழகத்தில் மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார், வாக்கு எண்ணிக்கை மையங்களில் தேவைப்பட்டால் பாதுகாப்பு அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபட உள்ள பணியாளர்களுக்கு வரும் திங்கட்கிழமை முதல் 5 கட்டங்களாக சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஸ்விஸ் வங்கிகளில் முதலீடு செய்யப்பட்டுள்ள இந்தியர்களின் கருப்பு பணம் குறித்த தகவல்களை உடனடியாக தர வேண்டும் என்று அந்நாட்டு அரசை இந்தியா கோரியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியர்களின் பட்டியலை தருவதற்கு ஸ்விஸ் அரசு தேவையற்ற நிபந்தனைகளை விதிப்பதன் மூலம் கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களை அந்நாட்டு அரசு பாதுகாத்து வருகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அக்ஷய திருதியையொட்டி தங்கம் வாங்குவதில் மக்கள் வெகுவாக ஆர்வம் காட்டினர். அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி நிலவியது. வெள்ளிக்கிழமை மாலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14 ரூபாய் விலை குறைந்து 2800 ரூபாயாக இருந்தது. சவரன் ஒன்றின் விலை 112 ரூபாய் வீழ்ச்சி கண்டு 22,400 ரூபாய்க்கு விற்பனையானது. மேலும் செய்திகளுக்கு தமிழ் தி ஹிந்து இணையதளத்தை பார்க்கவும்.